அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சார் ஒருத்தர் சென்னையிலேருந்து கால் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக அவர் வந்து குன்றத்தூர் நேட்டிவ். அங்கேருந்து நமக்கு கால் பண்ணியிருந்தார். நம்மளுடைய யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு கால் பண்ணியிருந்தார். நம்ம டெவலப் பண்ணியிருக்கிற இந்த சாஃப்ட்வேரை பற்றியும் கொஞ்சம் நல்லா சொன்னார். அதுக்கப்புறம் சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. நம்மளும் ஆல்ரெடி அதை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுற அந்த விஷயமாக தான் அதில் இருக்குது. கூடவே சில அட்வைஸும் அவர் வந்து பண்ணியிருக்கார். சரிங்களா, இதெல்லாம் நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இன்னொரு டவுட் ஒன்று இருந்தது. அந்த டவுட் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி இது பார்க்குற நிறைய பேருக்குமே அந்த டவுட் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது நாம் காட்டுற மாதிரி 1230, 1236, ஏன்னா ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு எல்லாருக்கும் அந்த கன்ஃபியூஷன் வந்து நிறையவே வருது. உதாரணத்துக்கு இந்த ஆட்டோமேட்டட் வந்து எந்த சைஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் அவருடைய டவுட். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் இந்த போல் நிறைய பேர் வந்து நிறைய கன்ஃபியூஷன்லேயே இருப்பீங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நம்ம ரேண்டம் சைஸில் வந்து பிஎஸ்டிஸை வந்து சிலதை எடுத்திருக்கேன். இப்போ நான் அந்த பிஎஸ்டியினுடைய சைஸை வந்து நான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி கட்டிடுறேன். சரி, நேமை மட்டும் வேறு வச்சுட்டு உள்ள பிஎஸ்டி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லிவிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து நான் இப்போ ஒவ்வொரு பிஎஸ்டியுமே நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி கட்டுறேன். இப்போது வந்து இது 1020ன்னு போட்டிருக்கேன். எக்ஸாம்பிளுக்காக தான் நான் போட்டிருக்கேன். பட் 1020 ஒர்க் பண்ணுறீங்களான்னு தெரில. பட் நான் உங்களுக்கு வந்து 1020 ஒரு ஷீட் ஒன்று வச்சுருக்கேன். இது பாருங்கள், இதுதான் சைஸு. அடுத்து 1230, இது வந்து 1236, அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா 1624, அண்ட் ஃபைனலாக இது வந்து 1824. சரிங்களா? ஸோ நம்ம வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டான சைஸில் இருக்கக்கூடிய 5 பிஎஸ்டி ஃபைலை வந்து இப்போ எடுத்துருக்குறோம். இந்த 5 பிஎஸ்டி ஃபைலையுமே நம்ம ஆட்டோமேட்டட் பண்ணக்கூடிய ஃபோல்டர்லேயே வச்சிட்டோம். சரிங்களா? இப்போது நம்ம சாஃப்ட்வேர் இது எல்லாமே ரேண்டமாக தான் இருக்குது. ரேண்டமாக இருக்கிற இந்த பிஎஸ்டியுமே நமக்கு ஃபில் பண்ணதா இல்லையா, இதை வந்து நான் வந்து டெமோ காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம எப்பயுமே சொல்கிறது போல் நமக்கு இது ஒரு டிஃபால்ட் ஃபோல்டரு. இதில் பிஎஸ்டி மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ இந்த பேக்கப்ன்ற ஃபோல்டரை வந்து அதை எடுத்துக்காது. நமக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஃபோல்டர். இந்த 5 ஃபோல்டரில் நம்ம ஃபோட்டோஸ் ஃபோல்டருக்குள்ளே ஃபோட்டோஸ் வச்சுக்கிறோம். நமக்கு ரிசல்ட்டு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல் அவுட்புட் ஃபோல்டரில் தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ரேண்டம் பிஎஸ்டி இதில் இருக்குது. இப்போ நம்ம சாஃப்ட்வேரை வந்து ரன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறேன். அதனால் எனக்கு வந்து இந்த பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்துங்க, லாங்குவேஜ் செலெக்ஷன் இருக்குது. இந்த இடத்துல ஜஸ்ட் லாங்குவேஜ் செலெக்ஷன் மட்டும்தான். அடுத்து கொடுத்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் இது நம்ம லேட்டஸ்ட்டு இப்போ அப்டேட் பண்ணதுக்கப்புறமா இந்த டீட்டெயில் எல்லாமே ஸ்கேன் பண்ணிவிட்டு சொல்லும் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அந்த ப்ராசஸிங் வந்து போயிட்டுருக்கு. டோட்டலாக நம்ம வந்து 5 பிஎஸ்டி ஃபைல்ஸை வந்து உள்ள வச்சுருக்கோம். அதுவும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீட்ஸ். 5 சீட்ஸுமே வந்து ரீட் பண்ணிடுச்சு. இப்போ பாருங்கள், லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோ டோட்டலாக 29, போர்ட்ரைட் ஃபோட்டோ டோட்டலாக 3 இருக்குது, டோட்டல் ஃபோட்டோஸ் 32 இருக்குது. இப்போ ஆல்பம் டெம்ப்ளேட்ஸில் வந்து நமக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 28 லேயர்ஸ் வந்து லேண்ட்ஸ்கேப்லேயும், போர்ட்ரைட் லேயர்ஸ் 3, டோட்டல் லேயர்ஸாக நமக்கு வந்து 31 மட்டும்தான் இருக்குது. நமக்கு இந்த ஸ்டேட்டஸில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு லேண்ட்ஸ்கேப்பு நம்மக்கிட்ட ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போது டெம்ப்ளேட்டில் நமக்கு 31 டோட்டல் 31 ஃபோட்டோக்கான டெம்ப்ளேட்ஸ் தான் நம்மக்கிட்ட அதில் இருக்குது. ஆனால் இங்கே நம்மக்கிட்ட ஒன்று வந்து ப்ளஸில் இருக்குது. இந்த ஒன்றை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் பிகின் கொடுத்தாலையும் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நான் அது கொடுக்காமையே வந்து இங்கே இந்த இடத்துல நம்ம எந்த கரெக்ஷனும் பண்ணாமல் இப்போ வந்து இந்த இடத்துல பிகின் ஆல்பம் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது 1020 ஷீட்டை வந்து ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி எடுத்துருச்சு. இதில் அந்த லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோஸ் மட்டும் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிட்டு இருக்குது. இதே போல் 1 by 1 வந்து நமக்கு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்தும் நமக்கு இருக்கக்கூடிய ஷீட்டை வந்து எடுத்து ஃபில் பண்ணிட்டு தான் வரும். இப்போ 1020 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த நெக்ஸ்ட் ஷீட்டை வந்து இப்போது லோட் பண்ண போகுது. இது வந்து 1230 ஷீட்டு.
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நான் அவருக்காக டெடிகேஷன் பண்ணுறேன். ஏன்னா அவர் கால் பண்ணிவிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக வந்து இந்த கொஷின்லாம் கேட்டிருந்தாரு. அப்போது உங்களுக்கு வந்து பர்டிகுலராக இதுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுமா, அதுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுமான்றதெல்லாம் கேட்டிருந்தாரு. சார் இல்லை அப்படி கிடையாது சார், நம்ம அது வந்து எல்லா சைஸ்லேயுமே இது வந்து ஒர்க் ஆகும், எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் ரேண்டமாக வச்சா கூட எடுத்துக்கங்க சார், பட் நம்ம வந்து அதில் கொடுக்கறது என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் செக்ரிகேட் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை மட்டும் அது உள்ளே வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 1230 சைஸில் தான் ஆல்பம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிடுங்க. இல்லை 1236னா நீங்கள் 1236க்கான டெம்ப்ளேட்ஸை மட்டும் அதில் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகும் சார்னு சொல்லியிருந்தேன். சரி, இருந்தாலும் அவருக்கு வந்து நம்ம தெளிவுபடுத்தணும் இல்லையா, அதுக்காகவும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த டீட்டெயில் வந்து தெரியாமல் இருக்கும். ஏன்னா அவரும் சொல்லியிருந்தார் இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் வந்து எதுலேயுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ரேண்டம் சைஸில் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸை வந்து ஃபில் பண்ணி கொடுக்குது. ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே அந்த டவுட் வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் எந்த சைஸில் ஒர்க் பண்ணணுமோ அந்த சைஸுக்கான டெம்ப்ளேட்ஸை மட்டும் நீங்கள் அந்த ஃபோல்டரில் வச்சுட்டு அதற்கேற்ற ஃபோட்டோஸும் செப்பரேட்டாக கொடுத்தீங்கன்னா போதும், இது ஆட்டோமேட்டடாக எல்லாமே உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்ம கால் பண்ண சாருமே வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய ஆல்பம்ஸை வந்து ஆல்ரெடி என்கொயரிஸில் நிறையவே பண்ணியிருக்காரு. பட் அவர் ஒரே ஒரு வார்த்தை வந்து நமக்கு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தார். சார், இந்த மாதிரியான ஆட்டோமேட்டடை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய இதில் இல்லை, நாங்கள் ட்ரை பண்ண வரைக்கும் சில இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேனுவலாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் உங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டட்ன்றது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறதையும் அவர் ஷேர் பண்ணியிருந்தார். நான் அதையும் வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நமக்கு வந்து ரேண்டமாக அதான் நான் சொல்கிறேன், இப்போது 1824 பிஎஸ்டி உங்களுக்கு இதில் செய்யுமா அப்படிங்கிற டவுட்டுக்கு இப்போ பாருங்கள் 1824 பிஎஸ்டியும் அடுக்குது, 1624 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி நமக்கு என்ன சைஸில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம இதில் ரெடி பண்ணிக்கிட்டு அந்த டெம்ப்ளேட் மட்டும் தனியாக வச்சுட்டு ஃபோட்டோஸும் தனியாக வச்சா போதும். இதுக்கு நமக்கு டோட்டலாக எத்தனை ஷீட் அந்த இதை மட்டும்தான் நமக்கு வந்து இந்த இடத்துல வியூ ஆகும். நமக்கு 1218 1236 இல்லை 1230 இதெல்லாம் வந்து இங்கே கணக்கே கிடையாது. டோட்டலாக பார்த்துங்க, நம்ம வந்து ரேண்டமாக வச்சது 5 ஷீட்டு, இதில் டோட்டல் ஃபோட்டோஸ் வந்து 32, நமக்கு 31 ஃபோட்டோஸ் தான் வந்து டெம்ப்ளேட் யூஸ் ஆகிருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கிப் பண்ணிடுச்சு. அந்த ஸ்கிப் பண்ண ஃபோட்டோஸும் நமக்கு வந்து நமக்கு ஸ்கிப்டு ஃபோல்டரில் வந்து மூவ் ஆகிருக்கும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இந்த ஃபோல்டரில் வைக்கக்கூடிய ஒரிஜினல் பிஎஸ்டி ஷீட்ஸ் வந்து இதில் வந்து எடிட்டே எதுவுமே பண்ணாது. நமக்கு ஃபைனல் அவுட்புட்டில் கிடைக்கிற ஃபைல்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நீங்கள் அதில் வச்சுருக்கிற பிஎஸ்டி ஃபைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி செப்பரேட்டாக கொடுத்துரும். ஜஸ்ட் 2 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு 5 ஷீட்ஸும் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இந்தளவுக்கு ஆட்டோமேட்டடாகவும் இருக்குது. இப்போது ஃபோட்டோ சோர்ஸில் ஃபோட்டோஸ் இல்லை, ஸ்கிப்டு ஃபோட்டோவில் ஒரே ஒரு ஃபோட்டோ, இதை நம்ம எக்ஸ்ட்ரா வச்சதுனால இந்த ஒரு ஃபோட்டோவை ஸ்கிப் பண்ணிடுச்சு. யூஸ் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே யூஸ்டு ஃபோட்டோவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த சாஃப்ட்வேர் தான். உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணுன்னாலும் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து கூட கேட்கலாம். இதனுடைய டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.